அடுத்த நண்பர்களே, வந்து நம்ம எழுத்தாளர் நவீன் சொன்னாங்களே, எவ்வளோ காசு கொடுத்து அந்த புத்தகத்தை வாங்குறீங்களோ அந்த அப்சரா நூலை, ஸோ அந்த நூலோட காசு அப்படியே விஜயலட்சுமி அவங்க செய்கிற அந்த சேவைக்காக சென்றுவிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்குறீங்களோ, ஸோ உங்களுடைய கான்ட்ரிபியூஷனாகவும் அந்த உங்களுடைய பணம் அந்த சேவைக்கு போய், ஏன்னா அவங்க கதையை டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க. ஸோ சொந்த காசை போட்டு பண்ணுறாங்க, ரொம்ப விலை. ஸோ அது நீங்கள் உங்களுடைய பணமும் அதில் இருக்கும் அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா, சரியா? ஸோ அடுத்து நம்ம 5 மணிக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து வரும் பேச்சாளர் கையில் தான் அது இருக்குது. தொடர்ந்து எழுத்தாளர் சண்முக சிவா அவர்களை இளம் எழுத்தாளர்களின் முயற்சிக்கு வாழ்த்துரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம் நண்பர்களே, ரொம்ப சோர்வாக இருக்கிறீங்க. ஸோ எல்லாரையும் விழித்து சொல்லாமல் நண்பர்களே, நவீன் சொன்னார் நீங்கள் 15 நிமிஷம் பேசுங்க. இவர் சிங்கப்பூர்லேருந்து அருண் மைனன் கரெக்டாக அந்த மாதிரி 15 நிமிஷம் பேசுவார். நான் மலேசியாவில் இருக்கிறேன்ப்பா, நான் எப்படி 15 நிமிஷம்? அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்கணும் இல்லையா? ஆனால் இப்போ எனக்கு 5 நிமிஷம் தான் கொடுத்துருக்கிறார். இருந்தாலும் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். எனக்கு வேண்டியது ஒரு உரையாடல். அந்த எழுத்தாளர்கள், அந்த இளம் எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்களே, அவங்களோட பேசணும். அதுதான் முக்கியம். இடி மழை மாதிரி பொழிஞ்சிட்டு போயிட்டாரு நம்ம வேணு. அந்த மாதிரி என்னால் பேச முடியாது. ஒரு பெரிய வரலாறே சொல்லிட்டார். காணாசூலேருந்து நானும் கல்கி மயங்கி கிடந்தேன். பொன்னியின் செல்வன் நான் கல்லூரி படிக்கும் பொழுது. அப்புறம் காணாசூ தான் தட்டி எழுப்பி இந்த புதுமை பித்தனை பாருங்க. அப்புறம் அந்த இவர் பேசும்போது நம்ம சஞ்சி ஒரு கலைஞனின் துயரம் ரொம்ப அழகாக காட்டிட்டார். அதுக்கு நீங்கள் புதுமை பித்தனின் ஒரு சிற்பி நகரம் படிக்கணும். எப்படி ஒரு சிற்பி ஒரு சிவனை ரொம்ப அழகாக செதுக்கி வச்சுட்டு உலகத்தில் எல்லோரும் அந்த அந்த சிற்பி கலைத்திறனை பாராட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எல்லோரும் சூட ஆராதனை காட்டி சாமியாக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு ஒரு உண்மையான ஒரு கலைஞனின் சோகம் அந்த கதையில் ரொம்ப அழகாக இருக்கும். வாழ்க்கையின் எல்லா சங்கதிக்கும் நிகழ்வுக்கும் ஒரு கதைகள் நம்ம சொல்லிடலாம். அவ்வளோ சிறுகதைகள் தமிழில் மண்டி கிடக்குது. ஐயா அடுத்து மகிழன்னு சொன்ன மாதிரி நம்ம செய்யணும், சேர்ந்தே செய்யணும் அப்படிங்கிறது இந்த இலக்கியத்துக்கு ரொம்ப அழகாக பொருந்தும். தொடர்ந்து செய்யணுங்கிறது. அதனால் இந்த இளம் எழுத்தாளர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள் வாசிப்பு. தொடர்ந்து வாசிப்பு. எதே வாசிக்கணும்னு எனக்கெல்லாம் காணாசூஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தான். சொன்ன பின்னாடி அதுக்கு முன்னாடி இருந்ததை பூரா நம்ம ஐயோ இவ்வளோ குப்பைகளை வாசித்து மகிழ்ந்து ரசிச்சிருக்கோமே, வாசிக்க வேண்டியதை விட்டுட்டோமேன்னு ஒரு எண்ணம் தோன்றுறது. எனவே இந்த வாசிப்பு முதல்ல இந்த இலக்கியம் படைக்கிறதுன்னு நீங்கள் வந்த பின்பு நீங்கள் சமூகத்துக்காக சிந்திக்கிறீங்கிறது தான் நீங்கள் வரீங்க. சும்மா உங்களுடைய இந்த வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்வதற்கும் அனுபவத்தை பற்றி பகிர்ந்து கொள்வதற்கும் தான் நீங்கள் வரீங்க. எனவே உங்களுடைய சிந்தனை திங்கிங் பேட்டர்ன்னு சொல்கிற அந்த சிந்தனை மரபு சராசரி மனிதர்கள் காட்டும் வித்தியாசமாக இருக்கத்தான் வேண்டும். எல்லாத்தையும் கேள்வி கேட்குற மாதிரியும் இருக்கணும். நாவலில் எல்லாமே கருத்து சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. சஞ்சய் சொன்ன மாதிரி காட்சிப்படுத்தணும். காட்சியின் வழியாக கருத்துக்களை பெறணும். அதற்கு நுண்ணுணர்வு வேணும். அந்த நுண்ணுணர்வு தான் ஒருத்தனை இலக்கியவாதியாக்குது, கலைஞன். இலக்கியவாதி கலைஞன் தானே. சஞ்சீவ் கேமராவில் பேசுகிறாரு, ஆனால் அவர் நேரே இன்றைக்கி இவ்வளோ பேசியிருக்கிறார். அவர்கிட்ட என்ன போய் கேட்டாலும் என் கேமரா பேசணும்னு சொல்லிடுவார். ஆனால் இங்கே எழுத்து பேசுது. எழுத்து எதை பேசுது? இங்கே முதல்ல ஆரம்பத்தில் அந்த எழுத்து, அப்புறம் அது மொழியாகுது, வார்த்தைகள், மொழியிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு அது வாழ்க்கையில் பார்க்குறத காட்சிப்படுத்த பார்க்குது. இந்த வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்ச்சிகளை பார்க்கணும், உணர்ச்சிகளை பார்க்கணும், நுண்ணுணர்வுகளை பார்க்கணும். அடுத்து அது நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறீங்க. அப்போ அது உங்களை அடுத்த சிந்தனைக்கு கொண்டு போகுது, கருத்தாக்கங்களுக்கு கொண்டு போகுது. மெல்ல மெல்ல அது உங்களை நகர்ந்து இந்த சமூகத்துக்காக சிந்திக்கிற மனிதனாக உங்களை ஆக்குது. இந்த சமூகத்தின் ஒரு 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 அதனால். ஆனால் இதில் என்ன பெரிய சவால் இருக்க போகுதுன்னா, இப்போ நம்மளுடைய இந்த ஹேண்ட்ஃபோன், வாட்ஸ்அப் இது எல்லாமே வாசிப்பை குறைச்சிட போகுது. இது மிகப்பெரிய ஒரு சவால். ஏன்னா அதன் வழியாக படிக்கணும்னு இல்லையே, விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான்.
ஸோ இந்த வாசிப்புங்கிற அனுபவம் இருக்காது. அதன் வழியாக இப்போ ஒரு எழுத்தாளன் சொன்னதும் சொல்லாமல் விட்டதையும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த சப்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆள் பிரதியையும் படித்து புரிஞ்சிக்க முடியாத மனிதர்களாக இனிமேல் இளைஞர்களாக போகிறாங்க. அது ஒரு பெரிய வருத்தமான விஷயம். ஆனால் இந்த ஹேண்ட்ஃபோன் மெசேஜ், இந்த சோஷியல் மீடியா எவ்வளோ பெரிய மாற்றங்களை இளைஞர்களை உண்டாக்கணும்னு சமீபத்தில் நடந்த தமிழக தேர்தல் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா அது நேரம் உங்களை சிந்திக்க வைக்காது. உங்கள் வீட்டுக்குள்ளேயே போயிடும், சின்ன குழந்தைக்குள்ளே போயிடும், இளம் பெண்களுக்குள்ளே போய் ஒரு விஷயத்தை அங்கே பதிவு செய்யும். அதுக்கு லாஜிக்லாம் கிடையாது, அதுக்கு அறிவுலாம் வேணாம். கண்ணும் ஹேண்ட்ஃபோனும் இருந்தால் போதும். அதுக்கு மூளை கூட வேணாம். தண்டுவடத்தோடு நிறுத்திடலாம். கபாலத்தை எடுத்துகிட்டு அது சிந்திக்க ஆரம்பிச்சிடும். அதைத்தான் இப்போ இந்த சோஷியல் மீடியா ரொம்ப வேகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. எனவே இப்போ இருக்கிற இனிமேல் எழுத்தாளர்களும் ஆசிரியர்களும் இந்த வாசிப்பு படிப்பு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்படி வாசி, அதில் வர அனுபவத்தை பெறு, அப்புறம் நீயும் எழுது. அது ஒரு பெரிய அறிவு இயக்கமாக இருந்தால் தான் இந்த நாட்டில் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நடத்த முடியும். இல்லாட்டி இன்னொரு 50 வருஷத்தில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளே நடக்காது. புத்தகங்கள் யாரும் எழுத போகிறதில்ல, யாரும் வாசிக்க போகிறதில்ல, யாரும் எழுத போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடுமோன்னு ஒரு பயமாக இருக்குது. எல்லாமே காட்சி ஊடகமாகவே இருந்துச்சுன்னா எங்கே இப்போ அது இந்த ஏஐ வந்ததும் அப்படி தான் நடக்குது. ஸோ ஏஐ வந்த பின்னாடி நீங்கள் ரொம்ப சிந்திக்க வேண்டியதில்லை. அதை செஞ்சிடும்னு சொல்லும் பொழுது அப்போ இந்த சிந்தனைங்கிறது எப்படி வளர்த்து எடுக்கிறது? நம்ம கதைகள் மூலம், நாவல்கள் மூலம் அந்த சிந்தனையை வளர்க்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக அந்த இளம் எழுத்தாளர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் எழுத்தின் அம்சம் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு சொல்கிறதில்ல. இல்வாழ்க்கை எடுத்துட்டு அன்பும் மரணம் உடைத்தாயின் இலக்கியத்தின் பண்பும் பயனும் அது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த அன்பும் அறமும் இல்லாத எழுத்து இருக்க அது 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 பொழுதுபோக்குக்காக. இந்த பொழுதுபோக்கு என்ன செய்து உங்கள் மனசுக்குள்ளே போய் எளிமையாக உட்காந்துக்கிறது. இன்னொன்று, சஞ்சய் போன்ற டைரக்டர்கள் அபூர்வம். ஆனால் பொதுவாக சினிமா என்ன செய்யுது, உங்கள் ரசனையை அது கட்டமைக்குது. நீ இதைத்தான் ரசிக்கணும்னு ஒன்றே உங்கள் சிந்தனையே அது கட்டமைக்குது. அதன் மூலம் அது உங்களை அடிமைப்படுத்துது, ஒரு அடிக்ஷனுக்கு உண்டாக்குது. இது கண்களுக்கு தெரியாத இந்த அடிக்ஷன் நீ சிந்திக்க விடக்கூடாதுன்னு இந்த ஊடகங்கள் செய்யுது. எனவே அதை மீறக்கூடிய அந்த இளைஞர்களை நம்ம எப்படி உருவாக்க போகிறோம்? இந்த சமூகத்துக்காக இப்போ ஒரு எழுத்தாளன் யாருக்காக சிந்திக்கணும்? சமூகத்துக்காக சிந்திக்கிறான், அதையே சொல்கிறான், எழுதுகிறான். அந்த நுண்ணுணர்வும் அந்த சமூக பொறுப்பும் அவனுக்கு அந்த அறமும் அன்பும் தான் கொடுக்கணும். அதில் இந்த அறம்ங்கிறது என்னங்கிறதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கும். அறம் தர்மம் வேறு வேறு. சுவாமிஜி ஒத்துக்கிறாரா என்னென்னு எனக்கு தெரியல. தர்மம் இந்த வேதிக் கல்ச்சர்லேருந்து வந்தது, அறம் தமிழர்களிலிருந்து வந்தது. அறம் இந்த வள்ளுவரை படிச்சிட்டிங்கன்னா அறம் தெரிஞ்சிடும், வள்ளலாரை படிச்சிட்டிங்கன்னா அன்பு தெரிஞ்சிடும். இது ரெண்டையுமே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதும், உங்களுடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் ஆழமாக படிச்சிட்டிங்கன்னா. எனவே நம்ம வேறு எங்கேயும் போக வேண்டியதில்லை. இந்த எழுத்தாளர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, தொடர்ந்த வாசிப்பு மட்டும் இல்லை, அது தொடர்ச்சியான ஒரு இப்போ நம்ம இலக்கியம்னு எடுத்துக்கிட்டோம்னா மொழி இருக்குது, அழகியல் சொன்னீங்க, அழகியல் இருக்குது, எஸ்தட்டிக். எழுத்தில் எது அழகியல்? நடை. அப்புறம் ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் இருக்கிற ஒரு தார்மீக பொறுப்பு, ஒரு தத்துவ பின்னணி. எந்த பின்னணியில் அவன் இதெல்லாம் பேசுகிறான்? பார்க்குற நிகழ்ச்சிகளையும் கருத்துங்களையும் வரலாற்று நீட்சியில் வைத்து நிறுத்தி பார்க்க தெரியுதா அவனுக்கு? அதுதான். அந்த மாதிரி பார்க்க தெரிந்த இளைஞர்களையும் மனிதர்களையும் நம்ம உருவாக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சில வருஷங்களுக்கு தமிழ் இங்கே இருக்கும். தமிழர்களுடைய சிந்தனையும் நம்ம மற்றவர்களாலும் எப்படி வித்தியாசமாக சிந்திக்கணும் இந்த சமூகத்தை இட்டு செல்றதுக்கு. இந்த விவேகானந்தர் சொன்னார், 10 இளைஞர்களை கொடுங்க உலகத்தையே மாற்றிடுறேன்னு. நவீனுக்கு ஒரு 10 எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. இவர் தான் நம்ம விவேகானந்தர் மாதிரி நினச்சிக்கோமே என்ன. ஸோ இலக்கியத்தில் இந்த 10 பேரை வச்சே எவ்வளவோ சாதிக்கலாம். மீண்டும் மீண்டும் அவர்களுக்கான தொடர்ச்சியான உரையாடல்கள், பயிற்சிகள், நல்ல ஐயா மாதிரி நல்ல எழுத்தாளர்கள் நவீன் நிறைய பேர் கூட்டிகிட்டே வர்றாரு. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி. தமிழவன்லேருந்து பாவண்ணன்லேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு இந்த எழுத்து ஆளுமைகளோட உறவாடுறது, அதுவும் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல
நான் அதுக்காகவே தேடி தேடி போயிருக்கேன். ஜெயகாந்தனோட போய் அவர் வீட்டில் பார்த்து பேசியிருக்கேன். வண்ணதாசன், வண்ணநிலவன், பிரபஞ்சன் எல்லாரும். நான் தமிழ்நாட்டுக்கு போனால் இவங்களோட தான் போய் இருக்கிறது, பழகிறது. அவங்களுடைய ஆளுமையின் ஒரு பகுதி நமக்குள்ளே வந்துடுது. எழுத்தில் பார்க்குறது ஒன்று, இன்னொரு நேரடியாக பார்த்து அவங்ககிட்ட பேசி பழகிறது அது இன்னொரு நல்ல அனுபவம். அனுபவங்களின் சேர்மானம் தான் இந்த வாழ்வு. அனுபவங்களை எப்படி செழிப்பாக்கிக்கிறது? ஒன்று வாசிப்பு அனுபவம், இன்னொன்று வாழ்வின் அனுபவம். இந்த வாழ்வின் அனுபவங்களை தேடி தேடி நம்ம இளைஞர்கள் போய் பெறணும். வித்தியாசமான அனுபவங்களை பெறணும், அதை வார்த்தைகளில் கொண்டு வரணும். எனவே கடைசியாக ஒரு வண்ணதாசனுடைய கல்யாண்ஜியில் ஒரு கவிதை ஒன்று எழுதிட்டு வந்தேன். அதை படிச்சுட்டு பேசிட்டு நல்லா சொன்னீங்க, அனுபவத்தில் தொலைந்து போகணும்னு. ரொம்ப அற்புதமான தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடையது என எழுதும் கவிதைக்கு முன்பே வரிகள் இருந்தன. நீங்கள் அமிழ்கின்ற ஆறு ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்தது. நீங்கள் பார்க்கிற சூரியன் பார்த்திருக்கிறது எண்ணற்றவர்களை. உங்களுடைய சாப்பாட்டு தட்டில் இருக்கிற பருக்கைகள் நேற்றின் எச்சில். உங்களுக்கு பின்னாலும் வர இருக்கின்றார்கள் நிறைய பேர்கள், அடித்தல் திருத்தல் அற்று. ஸோ இந்த கவிதை இங்கே தான் சொல்கிறேன்னு நீங்கள் போய் கொஞ்சம் வீட்டில் யோசித்து பாருங்கள். இதோட நேரம் ஆகிறதுனால நான் இதோட நிறுத்தி கொள்கிறேன். ஒன்று சொல்லணும், மலேசிய இந்தியர்களுக்கு மதம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எத்தனை 4000 கோயில்கள் இருக்குது. நல்ல வள்ளலார் மாதிரி கோயில், கடவுள், அர்ச்சனை, சம்பிரதாயங்கள், சடங்குகள் சார்ந்த இந்த அமைப்பிலிருந்து நீங்கள் பரிணாம வளர்ச்சி அடித்து வள்ளலார் காட்டுற இந்த மனிதநேயம், அன்பு, கருணை, ஜீவகாருண்யம், இதுக்கு நீங்கள் வரணும். வந்தீங்கன்னா தான் நீங்கள் சமூகத்தோடையும் மனிதரையும் ஒட்டியிருப்பீங்க. எனவே இது ரிலிஜியாசிட்டி, இது ஸ்பிரிச்சுவாலிட்டி, இது மதம், இது ஆன்மீகம். ஆன்மீகம் மனிதனை முன்னிறுத்தினது, மதம் கடவுளை முன்னிறுத்தினது. மதம்ல கடவுளை தேடி நீங்கள் போகிறீங்க, ஆன்மீகத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா கடவுள் உங்களை தேடி வருவார். நன்றி, வணக்கம்.